உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகளில்லாத பாதுகாப்பான பணச்செலவுகளில்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவத்தை நாம் தெரிந்து கொள்வோம். லிம்ப் நோட்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். நெறி கட்டுவது, நெறி கட்டுகின்ற இடத்திலே வீக்கம் ஏற்படுவது லிம்போடினோபதி என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய ஒரு நோய். இறைவன் நமக்கு அக்குள் பகுதியிலே, தொடை இடுக்கிலே, கழுத்து பகுதியிலே, தொண்டையிலே, இப்படி பல்வேறு இடங்களிலே ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற வகையிலே ஃபியூஸ் கேரியர் என்று சொல்லுவார்கள். அதிகமான மின்சாரம் வருகின்ற பொழுது அது நமக்கு பாதுகாப்பாக இந்த ஃபியூஸ் கேரியர் விளங்கும், அதிக மின்னல் ஓட்டத்தை அது நமக்கு காண்பிக்கும் என்பது போல இந்த லிம்ப் நோட்ஸ் என்று சொல்லுகின்ற நெறிக்கட்டிகள் அங்கங்கே கிருமிகளை, தொற்றுக்களை தடுத்து நிறுத்துவதனாலே அவை வீக்கமுறுகின்ற நிலையை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது காய்ச்சல் ஏற்படுகிறது, வலி ஏற்படுகிறது, சளி, இருமல், தும்மல் இவை போன்ற நிலைகள் ஏற்படுகிறது. இந்த லிம்ப் நோட்ஸ் என்று சொல்லுகின்ற வகையிலே ஒரு பட்டாணி அளவிலே இருந்து ஒரு முட்டை அளவு வரையிலே வீக்கத்தை தரக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. இது கிருமிகளுடைய தாக்கத்தினாலேயும் சரி, அடிபட்டு ஏதேனும் சீழ்பிடித்திருந்த நிலையிலேயும் சரி, இப்படி பொருத்துக்களிலே நெறி கட்டுவது வழக்கம். இதற்கு எலுமிச்சை சாறு ஒரு தேக்கரண்டி, தேன் ஒரு தேக்கரண்டி, இரண்டையும் சேர்த்து குழைத்து காலையில் ஒரு முறை, மாலையில் ஒரு முறை என்று சில நாட்கள் பருகி வருகின்ற பொழுது இந்த லிம்ப் நோட்ஸ் என்று சொல்லுகின்ற, லிம்போடினோபதி என்று சொல்லுகின்ற நெறிக்கட்டு வீக்கங்களை அது கரைத்து வலியையும் வீக்கத்தையும் குறைத்து காய்ச்சலையும் தணிக்கும். அது மட்டுமல்லாமல் தேனே ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக், ஆன்டி பாக்டீரியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே தேனை கூட வெறுமனே மேலே தடவி வைத்திருந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து கழுவி விடுவதனாலே இந்த லிம்ப் நோட்ஸ் என்று சொல்லுகின்ற நெறிக்கட்டிகளிலே இருந்த வீக்கங்கள் வற்றி போகும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற இந்த மலச்சிக்கல் பல்வேறு சிக்கல்களுக்கு காரணமாக விளங்குகிறது. இதனாலே வாயு கோளாறு, இடுப்பு பிடிப்பு, தசைப்பிடிப்பு, அது மட்டுமல்லாமல் நரம்பு கோளாறுகள், தலைவலி இவை போன்ற துன்பங்களுக்கு நாம் ஆளாக்கப்படுகின்றோம். இந்த மலச்சிக்கலை போக்குவதற்கு த ஃபிக்ஸ் என்று சொல்லுகின்ற அத்திப்பழம் ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. அத்திப்பழத்திலே 100 கிராம் அத்திப்பழத்திலே 100 கலோரி என்று சொல்லுகின்ற சத்துவத்தை அது பெற்றிருக்கிறது. அதோடு கூட நார் சத்துவமும், இரும்பு சத்துவமும், மெக்னீசியம் என்று சொல்லக்கூடிய தாது உப்புக்களையும் பெற்றிருக்கிறது. அன்றாடம் 3 அத்திப்பழங்களை நீரிலே ஊற வைத்து இரவு படுக்க புகும் முன் அதை பாலோடு சேர்த்து அரைத்து பருகுவதனாலே காலையிலே அந்த மலச்சிக்கலை உடைத்து மலத்தை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக அத்திப்பழம் விளங்கும். அதோடு கூட இரத்த சோகையிலே இருந்து நமக்கு விடுதலை தரக்கூடியதாகவும் இந்த அத்திப்பழம் விளங்கும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த வேசிசின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் ஒரு ஆஸ்துமா என்று சொல்லக்கூடிய நிலையை போக்கக்கூடியதாக, ஒரு பிராங்கோ டைலேட்டர், மியூகோப்ரூலண்ட் என்று சொல்லக்கூடிய நிலையிலே நுரையீரலிலே தங்கியிருக்கின்ற, படிந்திருக்கின்ற சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாகவும், சுவாச பாதையை சீர் செய்யக்கூடிய ஒன்றாகவும் விளங்குகிறது. குருதி பெருக்கு என்று வருகின்ற பொழுது ஒரு எமஸ்டாட்டிக் என்கின்ற வகையிலே, ஸ்டிப்டிக் என்கின்ற நிலையிலே எந்த உறுப்பிலே குருதி வெளிப்பட்டாலும் அந்த குருதியை நிறுத்தக்கூடிய வல்லமையுடையதாக இந்த ஆடாத்தோடை உள்மருந்தாகி பயன் தருகிறது. அதோடு கூட 13 வகை சன்னிகளை, சன்னி ஜுரத்தை போக்கக்கூடியதாக
அகத்தியர் குணப்பாடு நூல் சொல்லுகிறது. ஆடாத்தோடையை பயன்படுத்துவதனாலே சன்னி நோய்கள், சுர நோய்கள், காய்ச்சல் என்று சொல்லக்கூடிய அத்தோடை காய்ச்சலையும் போக்கக்கூடியதாக, குறிப்பாக 13 வகை காய்ச்சல்களை போக்கக்கூடியதாக ஆடாத்தோடை விளங்குகிறது. வாத முதலான கோடானு கோடி காய்ச்சலையும் போக்கக்கூடிய நிலையை ஆடாத்தோடை பெற்றிருக்கிறது. வாதம் என்று வருகின்ற பொழுது ருமட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ், ஆஸ்டியோஆர்த்ரிட்டிஸ், ஆஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்லுகின்ற வகையிலேயும், இந்த சினோவியல் ஃப்ளூயிட் என்று சொல்லுகின்ற மூட்டுகளிலே வாத நீர் தேங்கி ஏற்படுகின்ற வீக்கம், வலியை கரைக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தையும் இது பெற்றிருக்கிறது. ஒரு ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் என்கின்ற வகையிலே கல்லீரல், மண்ணீரல் நோய்கள் வாராது தடுத்து கல்லீரல், மண்ணீரலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது. அது ஒரு பைல் செக்ரீஷன் என்று சொல்லுகின்ற வகையிலே பித்த நீரை நன்கு சுரந்து கால் பிளாடர் என்கின்ற பித்தப்பை சரியான வகையிலே இயங்குவதற்கு இது பயன் தருகிறது. இதனாலே செரிமான சீர்கேடுகள் வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாகவும், ஒரு ஃபேட் பர்னர் என்று சொல்லக்கூடிய நிலையிலே கொழுப்பு சத்துவத்தை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாகவும் ஆடாத்தோடை விளங்குகிறது. ஆடாத்தோடைக்கும் 5-6 மிளகுக்கும் பாடாத வாயும் பாடும் என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த பாட்டு பாட முடியாமல் பாடகர்கள் தொண்டைக்கட்டு, தொண்டை கம்மல் வருகின்ற பொழுது மிளகோடு ஆடாத்தோடை எடுத்துக்கொள்கின்ற நிலையிலே தொண்டைக்கட்டு விட்டு போகிறது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த ஆடாத்தோடை எப்படி மருந்தாகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு ஆடாத்தோடை இலையை பயன்படுத்தி சிறுநீரகங்களையும் நுரையீரலையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து, நுரையீரலில் தங்கியுள்ள அதிகப்படியான சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய மருந்து, சளி, இருமல், மூச்சிறைப்பு போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: ஆடாத்தோடை இலைப்பொடி, சித்தரத்தை பொடி, அக்ரகார பொடி, ஏலக்காய், லவங்கம், பனங்கற்கண்டு, பசு நெய், தேன். முதல்ல நம்ம ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம். ஒரு அரை தேக்கரண்டி அளவு நெய் விட்டுட்டு இதுல நம்ம ஆடத்தோட பொடி சேர்த்துக்கணும். நல்லா சிறு தீயில வச்சுட்டு கருகாம செய்யணும். ஒரு அரை தேக்கரண்டி அளவு ஆடத்தோட இலை எடுத்துக்கலாம். இலைப்பொடி நெய்ல வறுத்துடணும். ஆடத்தோட இலை பொடியை நெய்ல வறுத்துட்டு இந்த இலை பொரிஞ்சதும் நம்ம இதோட ஒரு அரை சிட்டிக்கை அளவு லவங்க பொடி, சித்திரத்தை பொடி அரை சிட்டிக்கை அளவு, அக்ரஹார பொடி, அக்ரஹாரமும் கம்மியாக தான் யூஸ் பண்ணணும், அதிகமாக யூஸ் பண்ணால் வாந்தி வரும். அரை சிட்டிக்கை அளவு அக்ரஹார பொடி, ஒரு சிட்டிக்கை அளவு ஏலக்காய், ஒரு ஏலக்காய் நம்ம இடிச்சு போட்டுக்கலாம். இது எல்லாமும் நெய்ல வறுத்துடணும். வறுத்துட்டு இதை நம்ம கொதிக்க வச்சு கஷாயம் பண்ணிடணும். இதோட நீர் விட்டுக்கலாம். நீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சுடணும். கொதிச்சு கஷாயம் ஆகும்பொழுது நம்ம இதோட பனங்கற்கண்டு, தேன் சேர்த்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இது இன்ஸ்டன்ட்டா நம்ம கஷாயம் ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கும்பொழுது இந்த முறையில தயார் பண்ணிக்கலாம். இதே நம்ம இதை மணப்பாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம நல்லா இதை கொதிக்க வச்சு வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த தெளிவு நீரோட பனங்கற்கண்டும் தேனும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ஒரு சிரப் ஃபார்ம்ல எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அது கெட்டு போகாது. அதுல இருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து கொஞ்சம் தண்ணியில வெதுன்னு இருக்கக்கூடிய தண்ணியில மிக்ஸ் பண்ணி நம்ம தேவையான போது குடிச்சுக்கலாம். இப்போ நம்ம டைரக்டா இதுல பனங்கற்கண்டும் தேனும் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி உடனடியா பயன்படுத்துவதற்காக இந்த முறையில நம்ம செய்யலாம். நம்ம நெய்ல வறுத்துறதுனால அந்த வெகுட்டல் ஸ்மெல் இருக்காது. அதே மாதிரி வயிறும் புண்ணாகாம பார்த்துக்கும். இன்ஃப்ளூயன்சா, நிமோனியா, ஆஸ்துமா போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி நுரையீரல்ல அதிகப்படியான சளி சேரும், இன்ஃபெக்ஷன் ஏற்படும். அதனால அவர்களுக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படும். அப்படி இருக்கிறவங்க இந்த ஆடத்தோட கஷாயத்தை காலை மாலை 2 வேளையும் 60 ml அளவுக்கு தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது நுரையீரல்ல ஏற்படக்கூடிய தொற்று சரியாகும். உள்ள தேங்கி இருக்கக்கூடிய சளி, ரத்தம், கழிவுகள் எல்லாமே வெளியேறும். இதோட நம்ம இப்போ பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். பனங்கற்கண்டு சேர்த்து எடுக்கும் பொழுது அதிகப்படியான கசப்பும் குறையும், நமக்கு உடம்பும் சூடாகாது.
இந்த வடிகட்டிட்டு கடைசியா தேன் சேர்த்துக்கலாம். இந்த கஷாயம் இப்போ தயாராயிடுச்சு. அதிகப்படியான மார்பு சளி ரொம்ப கெட்டியா கட்டி இருந்ததுன்னா இந்த கஷாயம் எடுத்த உடனே நமக்கு கொஞ்ச நேரத்திலே சளி இலகி வர ஆரம்பிக்கும். சளி வெளியில வந்துருச்சுன்னா ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஆடாத்தோடை இலை, சித்தரத்த, அக்ரஹாரம், ஏலக்காய், லவங்கம், நெய், பனங்கற்கண்டு மற்றும் தேன் சேர்ந்த இந்த மருந்து 60 ml அளவுக்கு காலை மாலைன்னு 2 வேளையும் நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுது நெஞ்சக சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும், நிமோனியா, ஆஸ்துமா, இன்ஃப்ளூயன்சா போன்ற நோய்களை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, ஜஸ்டிஷியா ஆடாத்தோடா என்று சொல்லக்கூடிய வசாக்கா என்று வடமொழியிலே சொல்லக்கூடிய ஆடாத்தோடை என்று தமிழிலே பெயர் பெற்றிருக்கின்ற இந்த ஆடாத்தோடை ஒரு அற்புதமான ஆன்டி ஹிஸ்டமின் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. ஒவ்வாமை என்கின்ற நோயை போக்குவதிலே முதன்மை உடைய மூலிகையாக இது திகழ்கிறது. குறிப்பாக அர்டிகேரியா என்று சொல்லுகின்ற காலையிலே எழுந்தவுடன் திடீரென்று முகம் முதலாக உடல் ஈராக வருகின்ற அரிப்பு, தடிப்பு, சிவந்த தன்மை இவற்றை கொண்டது அர்டிகேரியா என்று சொல்லுகின்ற ஒரு நோய். இது சில நேரம் தலை முதலாக பாதம் ஈராக வந்து தொல்லை தரக்கூடியதாக இருந்து தானாக அடங்கி போகக்கூடிய ஒன்று. அப்படிப்பட்ட அர்டிகேரியா என்கின்ற நோய் வாராமல் தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக இந்த ஆடாத்தோடை விளங்குகிறது. ஸ்காபிஸ் என்று சொல்லக்கூடிய தோல் நோய்களை போக்கக்கூடிய கொருக்கு நோய் என்று சொல்லுவார்கள். சிறு சிறு வேர்க்குரு போன்ற கொப்புளங்கள் வந்து அரிப்பு தருகின்ற நோய்களுக்கு புறமருந்தாகவும் உள்மருந்தாகவும் இந்த ஆடாத்தோடை நமக்கு பணி செய்கிறது. அது மட்டுமல்லாமல் பிராங்கோ டைலேட்டர் என்கின்ற வகையிலே நுரையீரலிலே தங்கியிருக்கின்ற அடம் பிடித்து விடாது பற்றி கொண்டிருக்கின்ற சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒரு பிராங்கோ டைலேட்டர், மியூக்கோ ப்ரூலண்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது. புரோமெக்சின் என்று சொல்லக்கூடிய மருந்தை இதிலே இருந்து நவீன மருத்துவர்கள் தனியாக பிரித்து ஆங்கில மருந்தாக அதை நுரையீரலில் இருக்கின்ற சளியை கரைத்து எடுப்பதற்கு, சுவாச பாதையை சீர் செய்வதற்கு ஒரு பிராங்கோ டைலேட்டராக பயன்படுத்துவார்கள் என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அது மட்டுமல்லாமல் அதிகமான குருதி போக்கு, ஹேமச்சூரியா என்கின்ற வகையிலே சிறுநீரிலே குருதி கலந்து வெளியாவது, இது போன்ற நோய்களையும் போக்கக்கூடியதாக, நிமோனியா போன்ற நுரையீரலை பற்றிய காய்ச்சலை போக்கக்கூடியதாக இது திகழ்கிறது. ஜாண்டிஸ் என்று சொல்லக்கூடிய மஞ்சள் காமாலைக்கு நல்மருந்தாகி ஆடாத்தோடை பயன் தருகிறது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, ஆடாத்தோடை எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.